வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் விறகடுப்பு வச்சு எல்லா மசாலாவும் நம்ம கையிலேயே அரைச்சு செஞ்சு அதோட டேஸ்ட்டு மனம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விறகடுப்பு நல்லா பற்ற வச்சுட்டு சட்டி வச்சு அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம், சோம்பு, அதில் ஒரு 4 மிளகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முழு பூண்டு, ஒரு 3-4 பச்சை மிளகாய் உரிச்சு வச்சிருக்கிறோம். அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் ஒரு பிரிஞ்சி ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்குவோம். ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு ரொம்ப சுவையாக டேஸ்டாக இருக்கும். ஒரு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா அதோட இலையில இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா எண்ணெய் பட்டோன்னா பொரியும், டப் டப் டப்புன்னு வெடிச்சு அது மாதிரி நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். இது ஒரு 6 தக்காளி இருக்கும். ஒரு 2 கிலோ மீன் இருக்கும். குடும்பம் இது ஊரில் நல்ல பெரிய குடும்பம். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருக்கணும். இப்போ இது பாக்கெட் மசாலா. மற்றபடி இந்த மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் இது, மற்றதெல்லாம் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம். இது உப்பு, கவர்மெண்டில் வாங்கின அரசு உப்பு போட்டாச்சா. போட்டு நல்லா பாருங்க, இதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒரு நல்லா ஒரு 2 எலுமிச்சம் சைஸை போல் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை. விறகடுப்பில் சமைச்சோம்னா அடுப்பு நூந்து போயிடும், சட்டி நகர்ந்துக்கிட்டே வரும். அதை சரி பண்ணிக்கிட்டே செய்யணும். தூள்லாம் நம்ம இதிலே போடும்போது நல்லா குழம்பு வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிறோம்ல, அதை ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ உப்பு உரப்பு தேவையான அளவு பார்த்துட்டு, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் உரப்பு பத்தாம தான் இருக்குது, உரப்பு உப்பெல்லாம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இதில் மிளகாய், மல்லி எல்லாமே சேர்த்து ஒன்றாவே அரைச்சி வச்சிருக்குறாங்க. அதனால நம்ம தனித்தனியாக அது பண்ண முடியாது. இப்போ நமக்கு குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு மாங்காய், முழு மாங்காயை சின்ன சின்ன துண்டா கரைஞ்சி போகாத அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நடுவில் இருக்க அந்த காம்போட போட்டோட சீடை மட்டும் எடுத்துட்டு நல்லா அதை போட்டு அது ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க கொதிக்குது. இந்த சமயம் பார்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தமாக மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கிறோம். இந்த மீனை ஆட் பண்ணிக்குவோம். இப்படி ஒரு மீனா எடுத்துக்கூடாது. நம்ம கழுவிதான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கொட்டிடக்கூடாது. அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். உள்ள இருக்க குழம்பு நம்ம மேல தெரிச்சிடும். இந்த தண்ணி ஃபுல்லா அந்த குழம்புக்குள்ள போனுச்சுன்னா கவிச்ச வாடையே அடிக்கும், குழம்போட டேஸ்டே போயிடும். வேற நம்ம கஷ்டப்பட்டதுன்னா வேஸ்டா போயிடும். இப்ப வச்சுட்டோமா, நல்லா கிண்டி விட்டு மட்டைப்படுத்தி விட்டுட்டு சமமா ஒரு 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 கொதி நல்லா கொதிச்சு வரும். அது வரைக்கும் அடுப்பை நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல, அப்படியே தட்டை போட்டு மூடி வைக்க போறோம். அடுப்பை நல்லா எரிச்சு விட்டு ஒரு கொதி வர விடணும். அதுக்கப்புறமா அடுப்பை நம்ம சுத்தமாவே ஆஃப் பண்ணி வெறும் நெருப்பு மட்டுமே போட்டு அந்த நெருப்புலையே ஒரு 20 நிமிஷம் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி சுத்தமா எல்லா விரவெல்லாம் எடுத்துட்டு அது நல்லா சாரும். அந்த அந்த நெருப்புலேயே கிடக்கும்போது மீன்ல எல்லாம் சாரும் நல்லா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.